ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா புளிச்ச கீரை தொக்கு தான் பார்க்க போகிறீங்க. இந்த கீரையில் நிறைய மருத்துவ குணம் நிறையா இருக்குது. இந்த கீரை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து ஒரு முறை சட்னியாவோ தொக்காவோ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி நான் தொக்கு தான் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் கீரை போட்டு கீரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க. கீரை நல்லா வேகட்டும். இப்போ நல்லா கீரை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை ஆற வச்சிடலாம். மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம், வரமிளகாய், தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கூடவே ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா ஆற வச்சுட்டு இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்ச கீரை, அரைச்ச வறுத்த மசாலா, கூடவே தேவைக்கேற்ப உப்பு, இதை இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு சிவக்க வறுத்துட்டு கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் வெந்தயப்பொடி, ஒரு ஸ்பூன் பெருங்காயப்பொடி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மிக்ஸை எடுத்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா புளிச்சக்கீரை தொக்கு ரெடிங்க. இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. மேலாப்பில் கருவேப்பிலை தூவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.